திருவிளையாடல்கள் நடத்தி தனக்கென பக்தர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யறதுல சிவபெருமான போல யாருமே வர முடியாது. ஒரு முறை செங்கண்ணன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு குண்ம நோய் வந்துதான். அதாவது இந்த காலத்துல அல்சர். அவரு ரொம்பவே சிரமத்துக்கு ஆளானாராம். பல கோயில்கள் சென்று பல மருந்துகள் பண்ணியும் எதுவுமே சரிபட்டு வரல. அப்போ ஒரு நாள் வானத்துல அசரீரி கேட்டுச்சான். 3 தலவிருச்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்னைய கோயில் கட்டி கும்பிடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆணையிட்டாராம். என்ன 3 தலவிருச்சம்? கொன்றை மரம், பாக்கு மரம், வில்வ மரம். இந்த 3ம் இருக்கக்கூடிய தலவிருச்சத்தை பெருமான அருளால செங்கண்ணன் கண்டுபிடிச்சான். அங்க ஒரு சிவாலயம் கட்டினான். ஆனா கோயில் கட்டும் பொழுது இன்னைக்கு கட்டினாங்கன்னா நாளைக்கு அந்த சுவர் இடிஞ்சு விழுந்துதான். அதோட ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபெருமான மன்றாடி, ஐயா நான் என்ன செய்யட்டும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மன்றாடினாராம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், நீ 1000 அந்தணர்களுக்கு அன்னதானம் செய்ய, கட்டாயம் கோயிலை கட்ட முடியும்னு சொன்னாராம். படத்துல பாக்குற அரிய வகையான செங்கனுடைய படம்.